டிசம்பர் மிடில், டிசம்பர் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு திரும்பி அந்த மேடஞ்சூரியல் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்ற அந்த அலை வந்து நம்ம இந்திய பெருங்கடலுக்கு திரும்ப வர மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம அதை கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா நம்ம இல்லாம பார்த்துருக்கோம். திரும்பி வர மாதிரி இருக்கும்போது அந்த மறுபடியும் ஒரு ஃபேஸ், ஒரு கொஞ்சம் பீக்கா வந்து வடகிழக்கு மழை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிசம்பர்ல வரும் சலனங்கள் அதிகமாக தமிழகத்துக்கு தான் வரும். 90% வந்து டிசம்பர்ல வரும் சலனங்கள் தமிழகத்துக்கு தான் வரும், மேல எங்கேயும் போகாது. அக்டோபர் லாஸ்ட் மிட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா, ஒடிசா அந்த மாதிரி நம்ம நிறைய புயல்கள்லாம் பார்த்துருப்போம். நவம்பர்லயும் நமக்கு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன், அண்ட் டிசம்பர் வந்து நமக்கு பயங்கர ஃபேவரபிளான கண்டிஷன் சொல்லலாம். நம்ம வந்து மேக வெடிப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ கடந்த சில வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தென் தமிழகத்துல அதிகமா இருக்கு, அண்ட் வட தமிழகத்துல ஒரு இது வந்து நம்ம குளோபல் வார்மிங் அந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ் தான். டிசம்பர்லயும் நமக்கு அந்த சலனங்கள் வந்து நமக்கு வரும்போது ஒரு இடங்கள்ல அந்த மேக வெடிப்புக்கான மழை வாய்ப்பு இருக்கு. சென்னை போன்ற நகரங்கள் வந்து கேர்ஃபுல்லா தான் இருக்கும் வரும் வருஷத்தில். இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமுமே நமக்கு ஒரு த்ரெட் வந்து எல்லா வருஷமுமே இருக்கு. அதிக மழை ஷார்ட் பீரியட்ல ஒரு அதிகமான மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து நிறைய புயல்கள் வந்து நிலப்பகுதி கிட்ட வந்து வலுவடையுது. ஒன் ரவுண்ட் ஆஃப் இன்டென்சிபிகேஷன் வந்து அது போகுது. அதுக்கான ரீசன் வந்து இந்த இதுதான். நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி இருக்கிற அந்த வார்ம் வாட்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரீசனா நம்ம சொல்லலாம். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சென்னை வெதர்மேன் அஜித் குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், டித்வா புயல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. நவம்பர் மாதம் மழை வந்து நம்ம பெருசா பார்க்கல சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த புயல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும் அப்படின்னு நம்ம பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனா நேற்று இரவு நல்ல ஒரு சுமாரான ஒரு மழை கொடுத்திருந்தாலும் விடியற் காலை வரை ஒரு மழை தொடர்ந்தது. பிறகு என்ன ஆனது? அது வலுவிழந்ததாக சொல்கிறாங்களே, என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்? புயலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அதான் சொன்ன மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 40 மணி நேரம் அது இலங்கையுடைய தரைப்பகுதியில் இருந்தது. அதோடைய வெளிப்பாடாக நம்ம பார்த்துருக்கோம். அது வெளியே வந்து கொஞ்சம் வலுவடைஞ்சிரும்னு நினைச்சோம், பட் அது வந்து நடக்கல. அந்த 40 மணி நேரம் அது இருந்ததுக்கான எஃபெக்ட் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மையப்பகுதி வந்து தனியா இருக்கு. மையப்பகுதி வந்து இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்துல பாத்தீங்கன்னா மையப்பகுதி மட்டும் தனியா தெரியுது. மேகக்கூட்டங்கள்லாம் தள்ளி நேற்று ஈவினிங் சென்னை கிட்ட வந்தது. அதெல்லாம் நம்ம சென்னையில நம்ம நல்ல மழை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி ஆந்திரா பார்டர் வரைக்கும் அந்த மேகங்கள் வந்து ஆந்திரா கிட்டே போயிடுச்சு. ஸோ அந்த மையப்பகுதியில இருந்து தள்ளி போயிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் நமக்கு ஒன் செகண்ட் நமக்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்ல நமக்கு கனமழை, மிக கனமழை. ஒரு இடத்துல வந்து அதிக கனமழை இருக்கு. அண்ட் காரைக்கால் நல்ல ரேஞ்ச் இருக்கு, புதுச்சேரி நல்ல ரேஞ்ச் இருக்கு. ஸோ மிஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை மட்டும் இப்போ காலையில் நமக்கு ரெயின்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. பட் சொல்ல முடியாது, நமக்கு மையப்பகுதி இன்னுமே கடல்ல தான் இருக்கு. மயிலாடுதுறைக்கு கிழக்கே இருக்கு மையப்பகுதி. ஸோ இந்த மையப்பகுதி வந்து நமக்கு இன்று இரவு நாளை காலைல நமக்கு சென்னைக்கு கிட்ட, சென்னைக்கு மேல வந்துருக்கும். ஸோ அது வரைக்கும் நமக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மையப்பகுதி எப்போ வந்து கடல்ல இருக்கோ அது திருப்பி அதை சுத்தி மேகங்களை வந்து உருவாக்குறது ட்ரை பண்ணணும். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம புதுச்சேரியில் மறுபடியும் நம்ம ரெயின்ஸ் காலையில கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு. இல்ல சார், இப்போ ஏற்கனவே அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு. கரை எங்கு கடக்கும் என்பது போன்றெல்லாம் வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியல யாராலயுமே. இப்ப அந்த இருக்கக்கூடிய சமயத்துல வலுவிழந்து இப்ப தாழ்வு மண்டலமாக தான் வந்து நிலவி வருகிறது. ஒரு மேகமில்லாத ஒரு சுழற்சியாகத்தான் வந்து சுழன்று வருகிறதுன்றலாம் நம்ம பார்த்தோம். இப்போ சென்னைக்கு இப்ப இன்று மாலை மற்றும் இரவும் நம்ம எதிர்பார்க்கலாமா இந்த சூழ்நிலையும் கூட? எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு மையப்பகுதி இருக்கு. ஸோ மையப்பகுதி வந்து தரை உள்ள நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கான சான்சஸ் வந்து இனிமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா மையப்பகுதி இருக்கு. ஸோ மையப்பகுதி இருக்கிறதுனால இப்ப நேற்று வந்து அந்த மையப்பகுதியை சுத்தி இருக்கிற பகுதிகளில் தான் நமக்கு அதிக முறையெல்லாம் பார்த்தோம். நாகப்பட்டினம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நம்ம வந்து அதிக மழை பார்த்தோம். அது வந்து செயற்கைக்கோள் புகைப்படத்திலே வந்து நமக்கு கிளியரா தெரியல. ஏன்னா வந்து அது நம்ம ஷாலோ கன்வெக்ஷன், டீப் கன்வெக்ஷன், ஷாலோ கன்வெக்ஷன். இந்த ஷாலோ கன்வெக்ஷன்ல வந்து ரெயின்ஸ் அதெல்லாம் செயற்கைக்கோளே வந்து அந்த மேகங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நமக்கு சென்னைக்குமே வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இன்று இரவு வரை நமக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அதுக்கப்புறம் அது மேல போயிடுச்சுன்ற பட்சத்துல நம்ம அதை கைவிட்ட மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் இன்னையோட நமக்கு நவம்பர் அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. வடகிழக்கு நவம்பர் நமக்கு இன்னைக்கு இன்றைய காலை 8:30 நவம்பர் எதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இனி வரதெல்லாம் இன்னைக்கு 8:30க்கு அப்புறம் வரதெல்லாம் இனிமே வரது எல்லாமே டிசம்பர் கவுண்ட்டுக்குள்ள தான் போகும்.
ஸோ, இப்ப நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தபோதும் சரி, பல வெதர் அப்டேட்ஸ் என்ன சொன்னாங்க அப்டின்னா, சென்னையில வந்து 8 டூ 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது போன்ற ஒரு மழை தான் எதிர்பார்க்கலாமா? அல்லது ஒரு மிதமான ஒரு க சாதாரண ஒரு மழையாகத்தான் வந்து இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல நமக்கு அந்த மேகக்கூட்டங்கள் உள்ள நகர்ந்து வந்தா நமக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். சோ இத நம்ம எத பேஸ் பண்ணி நம்ம இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம 8 to 15 சென்டிமீட்டர்ஸ்லாம் எத சொல்றோம்னா, வானிலை மாதிரிகள்ல வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி சொல்றோம். சோ வானிலை மாதிரி இல்லாம எல்லாருமே வானிலை மையமா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம வானிலை மாதிரிகள் என்ன காட்டுதோ, நம்ம எக்ஸ்பிளிசிட்டா அப்படியே சொல்லல. அது காட்டுறது வந்து அப்படியே சொல்லல. நம்மளும் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோக்கஸ் பண்ணி என்ன நடக்குதுன்றது பண்றோம். சுத்தமா பார்த்தீங்கன்னா, நமக்கு அமெரிக்க வானிலை மாதிரி ஜிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2, 3 வானிலை மாதிரிகள் இது மாரி பல பல நாடுகள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஸ் காட்டுச்சு. எல்லாமே ஹெவி ரெயின்ஸ், வெரி ஹெவி ரெயின்ஸ் வந்து இது ஒரு நல்ல அலைன்மென்ட். எல்லாமே வந்து அப்படி காட்டாது. சமயத்துல எல்லாமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் அலைன் ஆகும். ஒண்ணு காட்டும், ஒண்ணு காட்டாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வராது. ஸோ சான்ஸ் குறைவு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். பட் இங்க வந்து எல்லாமே அலைன்மென்ட் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து வானிலை மையமுமே வந்து நமக்கு கனமழை எச்சரிக்கை எல்லாம் குடுத்ததுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ அதுதான் சொல்றேன். இந்த வாய்ப்பு வந்து நமக்கு இன்னைக்கு நைட் வரைக்குமான அந்த சான்சஸ் வந்து மையப்பகுதி இருக்கும் பட்சத்தில் நமக்கான வாய்ப்புகள் வந்து குறையலன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு எதுவுமே இல்ல. பட் அப்கமிங் ஹவர்ஸ்ல நமக்கு பாசிபிள் தான். அத நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். சார், இப்ப நவம்பர் மாதம் நமக்கு சென்னை மாநகர பொறுத்தவரைக்கும் பெரிதாக எந்த மழையும் பெருசா பெய்யல. சராசரியா நவம்பருக்கு வந்து குறிப்பா சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் எவ்வளோ சராசரியா பெய்யக்கூடியது? எவ்வளவு பொய்த்து போயிருக்கிறது என்பது சம்பந்தமா நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார்? ஸோ சென்னை, நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம் எடுத்தீங்கன்னா 37 சென்டிமீட்டர். நம்ம நவம்பருடைய ஆவரேஜ் வந்து 37 சென்டிமீட்டர். அண்ட் நியர்லி நம்ம 70 டூ 80 தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இன்னும் நமக்கு டேட்டா அப்டேட் ஆகல. பட் பெருசா ரெயின்ஸ் இல்ல நேத்து. அதனால வந்து பெரிய நம்பர்ஸ் தான் வந்திருக்காது. 70 டூ 80 தான் நமக்கு ரெயின்ஸ் வந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்மியா தான் வந்திருக்கு. சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல நல்ல மழை வந்திருக்கு. ராணிப்பேட் வந்து நமக்கு நல்ல மழை வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்குலாம் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மி தான். சராசரி அளவே வந்து கம்மி. சராசரியை விட நல்ல மழை பெய்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் வந்து நமக்கு நல்ல மழை பெய்திருக்கு. அது மாதிரி தென் மாவட்டங்கள்ல நமக்கு இயல்பை காட்டிலும் நிறைய மாவட்டங்கள்லாம் போயிருக்கு. உள் மாவட்டங்களும் நிறைய மாவட்டங்கள்ல இயல்பை காட்டிலும் மழை போயிருக்கு. அண்ட் ஓவராலா நம்ம தமிழ்நாடு ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஆவரேஜும் நமக்கு வந்து நார்மல் ஆவரேஜ் வந்து நம்ம கிட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பியூர் அண்ட் பியூர் வந்து நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அண்ட் சில வட தமிழக மாவட்டங்கள்ல சில இடத்துல மட்டும் நமக்கு மழை குறைவுன்னு சொல்லலாம். அது வந்து வடகிழக்கு பருவமழையே வந்து நமக்கு சுத்தமா இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தென் மாவட்டங்கள், கடலோர டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் டெல்டா மாவட்டங்களே நமக்கு சராசரி அளவு அதிகமா இருக்கிற மாவட்டம். டெல்டாலையுமே நமக்கு நல்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல நல்ல ரெயின்ஸ் வரக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள். அதுலலாம் நமக்கு ரெயின்ஸ் இருக்கு. இந்த நம்ம வட மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார், அதே போல இப்போ சென்னையில இப்போ பொய்த்து போயிருக்கிறது. இப்போ டிசம்பர் மாதம் இந்த 1 மாத காலம் தான் வந்து இப்ப நமக்கு இந்த வின்டர் சீசன்ங்கிறது வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம பல ஆண்டுகளா நம்ம பார்க்கும் பொழுது, டிசம்பர் மாதத்தினுடைய இந்த பிகினிங் அந்த 1 வீக் ரொம்பவே மழை தரக்கூடியதா இருந்திருக்கு. 2, 3 வீக்லலாம் வந்து படிப்படியா குறைந்து, குளிர் வர ஆரம்பிச்சுரும். ஜனவரிலாம் குளிரா தான் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரிலாம். இப்போ இந்த வருடம் இதுக்கப்புறம் ஏதேனும் வந்து சைக்ளோன்ஸ் உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டிசம்பர் 1 அண்ட் 2 வீக்ல வந்து நம்ம இயல்பான அந்த லெவலையாவது ரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு பருவமழை சென்னை உள்ளிட்ட அந்த வட தமிழகத்தினுடைய மாவட்டங்களுக்கும் சரி, பரவலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோ அதான் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு பருவமழைன்றது கம்ப்ளீட்டா வந்து நம்ம இந்த ட்ரை ஏர்ல வந்து ட்ரை ஏர் இருக்கும். சென்ட்ரல் இந்தியா நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை எப்போ வந்து விடை பெறுகிறதோ அதோடயே வந்து இந்த குளிர் வந்து ஆரம்பிச்சிடும். வட இந்தியால வந்து நமக்கு அந்த குளிர் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுல ஒரு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீசன் தான் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை வர்றது எங்க அதிகமான்னு பாத்தீங்கன்னா தென்னாந்திரா, தமிழகம், கேரளா, கர்நாடகா இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இருக்கு. மத்த ஸ்டேட்ஸுக்குலாம் வந்து இது ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சீசன் சவுத் வெஸ்ட் மான்சூன் அவங்க முடிஞ்சிச்சுனாலே அது அவங்களுக்கு ஒரு வின்டர் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சலனங்கள் பேஸ் பண்ணி நம்ம வடகிழக்கு பருவமழை வந்து தென்மேற்கு பருவமழை மாதிரி கிடையாது. சலனம் வரும்போது மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும். அந்த சலனங்களால் ஏற்பட்டதுதான் அந்த ஆவரேஜ். நம்ம இப்போ சென்னைக்கு நம்ம 37 சென்டிமீட்டர் நம்ம சொல்றோம் நவம்பர்ல. இதெல்லாம் இவ்வளவு வருஷத்துல இந்த சலனங்கள் வந்து வந்துதான் இந்த ஆவரேஜ்ன்றது பல வருஷமா வந்த நம்பர்ஸ் உடைய ஒரு ஆவரேஜ் நம்பர்ஸ் தான் அது. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. இந்த வருஷம் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்டோபர்ல நம்ம மிட்ல நமக்கு மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் ஒரு அலை இருக்கும்.
ஸோ அந்த அலை வந்து எப்போவெல்லாம் நம்ம பேசின்குள்ள வருதோ அப்பெல்லாம் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில ஏதாவது ஒரு சலனத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும். இப்ப வந்து அதை நம்ம மிஸ் பண்றோம். அது கிட்டத்தட்ட இந்த 1 மந்த்தா நமக்கு இல்ல, நவம்பர்ல நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிசம்பர் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு திரும்பி அந்த மேடஞ்சூரியல் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்ற அந்த அலை வந்து நம்ம இந்திய பெருங்கடலுக்கு திரும்ப வர மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம அதை கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா நம்ம இல்லாம பார்த்துட்டு இருக்கோம். திரும்பி வர மாதிரி இருக்கும்போது அந்த மறுபடியும் ஒரு ஃபேஸ், ஒரு கொஞ்சம் பீக்கா வந்து வடகிழக்கு பருவமழை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நமக்கு 1-2 சலனங்கள் நம்ம தமிழகத்தை ஒட்டி வரும் பட்சத்தில் நமக்கு இந்த இந்த நம்பர்ஸ் கணக்குலாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு நார்மலான ரெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் நிறைய வாட்டி நமக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. டிசம்பர்ல நமக்கு நல்ல ரெயின்ஸ் கொடுத்து நவம்பர் இல்லாத டைம்ல கொஞ்சம் நமக்கு டிசம்பர்ல நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜனவரி வரைக்கும் நமக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்னதான் அது கவுண்ட்ல வரலனாலும் டிசம்பர் 31 வரைக்கும் தான் நமக்கு புக்ஸ்ல வரும், அது வராது. பட் இருந்தாலும் ஓவரால் நீங்க வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் கொஞ்சம் கை கொடுக்கும். கண்டிப்பா வந்து ஒரு டிசம்பர் மிட்டுக்கு அப்புறம் மீண்டும் வந்து சலனங்கள் வந்து நமக்கு கை கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. எல்லா ஹோப்ஸும் நமக்கு இப்ப போல அப்படின்ற மாதிரி, அதுதான் என்னுடைய கருத்து. மறுபடியும் வந்து இந்த நம்ம சொன்ன அந்த மேடஞ்சொல்லி ஆக்சிலேஷன் இந்த அலையெல்லாம் வரும்போது தமிழகத்துக்கு நல்ல ரெயின் பேரிங் சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த நவம்பருமே பொய்த்து போயிருக்கிறது. இப்ப டிசம்பர்ல நீங்க வரும்னு சொல்லி ஹோப் குடுக்குறீங்க. இப்ப டிசம்பர்ல ஒரு கணிசமான அளவு வந்து இப்ப 2ண்ட் வீக்ல 10க்கு அபோவ் வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலான்ற மாதிரியும் நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல வரக்கூடிய மழை என்பது நவம்பரையும் ஈடு செய்ய வேண்டும். அந்த டிசம்பரையும் ஈடு செய்ய வேண்டும். ஜனவரியும் இருக்குன்றீங்க. அது கணக்குல வராதுன்ற மாரியும் நீங்க இப்ப சொல்றீங்க. அது சராசரியை எட்டக்கூடிய அளவிற்கு அந்த அளவு இருக்குமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல? அதாவது சராசரி எட்டக்கூடிய அளவு தான் நான் சொல்ற மாதிரி வந்து ஒரே ஒரு சலனம் வந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டு போன கதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கோம். முன்னாடி 2014 நமக்கு வருதா இருந்து 16ல வருதா இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே 1-2 ப்ராப்பரான சலனம் வந்தாலே நமக்கு இந்த ஆவரேஜ் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வரணும்னு கிடையாது. ஒண்ணு வந்து நமக்கு டெல்டாக்கு நல்ல மழை கொடுக்கும், இன்னொன்னு வந்து வட தமிழகத்துக்கு அதிகமாக கொடுக்கும், டெல்டாக்கு மழை கொடுக்காது. அந்த மாதிரி கம்ப்ளீட்லி நம்ம ஒரு சலனம் பேஸ் பண்ணினா இதுதான். ஒரு சலனம் வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்கலாம். ஒரு சலனம் ஒரு 2-3 நாளைக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்தோன்னா பாருங்க, ஆவரேஜ் மொத்தமா வந்துடும். 3 நாளே ஆவரேஜ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான இதுல இருக்கிறதுனால நமக்கு வந்து டிசம்பர் வந்து நமக்கு கடைசியில தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு டிசம்பரே கை விட்டுட்டோமா, அந்த வடகிழக்கு வந்து நம்ம கை விட்டுருச்சான்றது நம்ம டிசம்பர் கடைசியில தான் நம்ம அதை அந்த அந்த வாரத்தையும் நம்ம அப்பதான் வந்து நம்ம அப்ப அக்ரி பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நமக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டிசம்பரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டிசம்பர்ல வரும் சலனங்கள் அதிகமாக தமிழகத்துக்கு தான் வரும். 90% வந்து டிசம்பர்ல வரும் சலனங்கள் தமிழகத்துக்கு தான் வரும், மேல எங்கேயும் போகாது. அக்டோபர் லாஸ்ட் மிட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா, ஒடிசா அந்த மாதிரி நம்ம நிறைய புயல்கள் எல்லாம் பார்த்திருப்போம். நவம்பர்லயும் நமக்கு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன், அண்ட் டிசம்பர் வந்து நமக்கு பயங்கர ஃபேவரபிளான கண்டிஷன் சொல்லலாம். நம்ம வந்து தானே புயல்லாம் நம்ம பார்த்திருப்போம், அதெல்லாம் வந்திருக்கு டிசம்பர்ல. அந்த மாதிரி நமக்கு டிசம்பர்ன்றது தமிழகத்துக்கு ஃபேவரபிளான ஒரு மந்த். தமிழகத்துக்கு நோக்கி வரும் சலனங்கள் வந்து நிறைய நமக்கு டிசம்பர்ல நம்ம பாஸ்ட்ல நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம்னா பார்த்திருப்போம். ஸோ அதுதான் அந்த அந்த ஒரு கருத்து வைக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். டிசம்பர் வந்து ஹோப் கொடுக்கும். கண்டிப்பா வந்து ஒரு ஹோப் இருக்கு டிசம்பருக்கு மேல. ஸோ இப்ப டிசம்பர் இப்ப நுழைய போறோம். இப்ப இன்னைக்கு பெய்யக்கூடிய மழையே வந்து டிசம்பர் தான் வந்து கணக்காகும் ஆமா. அப்படின்ற மாதிரியும் இப்போ ஆஸ் அ வானிலை ஆய்வாளரா நீங்க அத இது சொன்னீங்க. இப்போ டிசம்பர்னாலே எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு தரக்கூடிய மாதமாவும் இருக்கும். இப்ப திடீர்னு ஒரு பேய் மழை பெய்திடும். எதிர்பார்க்காத ஒரு மழை பெய்திடும். மேக வெடிப்பு ஏற்படும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2021 என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், டிசம்பர் மாதம் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 1/2, 2 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. அதிலேயே அதி கனமழை வந்து பதிவாகி இருந்தது. ஒட்டுமொத்த சென்னையையும் அந்த ஒரே ஒரு இரவில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திலே வந்து ஸ்தம்பித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி அன்எக்ஸ்பெக்டடான மழை கூட டிசம்பர் மாசத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி அன்எக்ஸ்பெக்டடான வரக்கூடிய மழையின் விளைவாக வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? என்னென்ன மாரியான சாத்தியங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ மேக வெடிப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ கடந்த சில வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழையில நம்ம மேக வெடிப்பு நான் முன்னாடி சில இன்டர்வியூ நம்ம சொல்லியிருப்போம், பேசிப்போம் முன்னாடி. நம்ம ஒரு 4-5 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கோம். அது தென் தமிழகத்துல அதிகமா இருக்கு. அண்ட் வட தமிழகத்துல ஒரு இது வந்து நம்ம குளோபல் வார்மிங் அந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ் தான். மேக வெடிப்பு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பப்போ வந்திருக்கும். பட் ஆனா இப்போ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ டிசம்பர்லயே நமக்கு அந்த சலனங்கள் வந்து நமக்கு வரும்போது ஓரிரு இடங்கள்ல அந்த மேக வெடிப்புக்கான மழை வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த
ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். ஸோ அந்த மாதிரி வந்து தாங்க முடியாத ஒரு ரெயின்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த மேக வெடிப்பு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஆய்வு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆய்வுல வந்து நமக்கு அப்படிதான் தெரியுது. நமக்கு மேக வெடிப்புக்கான ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஈவென்ட்ஸ் வந்து நிறைய நமக்கு வர மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கு. அதுக்கு வந்து பூமி வெப்பமயமாகுதல். ஸோ எப்படி வெப்பம் அதிகமா மழை கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெப்பமான காற்றால வந்து அதிகமான மாய்ச்சர் ஹோல்ட் பண்ண முடியும். ஈரப்பதத்தை வந்து வெப்பமான காற்று வந்து அதிகமா ஹோல்ட் பண்ணும். So அதனாலதான் நம்ம இந்த பூமி வெப்பமயமாதலுக்கும் மழைக்கும் ஏன் நம்ம இந்த கனெக்ஷன் கொடுக்குறோம்னா, இதுதான் அதோட ரீசன். வார்ம் ஏர் வந்து நிறைய மாய்ச்சர் வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு திரும்ப வந்து இந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம்ஸ் நமக்கு சலனங்கள் வரும்போது அண்ட் ரிட்டர்ன் பேக் வந்து நமக்கு அந்த இது வந்து ரெயின்ஸா வந்து நமக்கு அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ச்சர் வந்து நமக்கு ரெயின்ஸா திரும்ப வர மாதிரியான ஒரு சூழல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேகவெடிப்புகளுக்கான இது சாத்தியக்கூறுகள் அது அதிகமா இருக்கு. சென்னை போன்ற நகரங்கள் வந்து கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். வரும் வருஷத்தில் இந்த வருஷம் கிடையாது, எல்லா வருஷமே நமக்கு ஒரு த்ரெட் வந்து எல்லா வருஷமுமே இருக்கு. ஒரு அதிக மழை ஷார்ட் பீரியட்ல ஒரு அதிகமான மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ரொம்ப சாதாரணமா வந்துட்டு வட இந்தியாலும் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தென்னிந்தியால எடுத்துட்டீங்கன்னா நமக்கு சென்னையில இப்போ 15 ஃபிளட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னாலே 2-3 இன்சிடென்ட் மேல ஆச்சு. சவுத் தமிழ்நாடுல நமக்கு திருச்செந்தூர் பார்த்தோம், காயல்பட்டினம் ஒரு நாள் பார்த்தோம், மயிலாடுதுறை ஒன்று பார்த்தோம், தூத்துக்குடி ஒன்று பார்த்தோம், 90 சென்டிமீட்டர் சம்திங்கா வந்தது. அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ காமன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பருவமழை வறட்சி இருக்கிற டைம்ல கூட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ அது வந்து நம்ம இது பண்ண முடியும். பருவமழையோட டோட்டல் ஆவரேஜ் வந்து வறட்சியா இருக்கும். பட் ஆனா இந்த 1-2 நாள்ல ஏதாவது ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபிளட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லா வருஷமே வரும் வருஷங்கள்லயே எல்லாமே நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி புயல் வந்து என்ன பண்ணுதுன்னா, புயல் வந்து இப்ப வரக்கூடிய புயல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம லேண்டு கிட்ட வரும்போது வந்து வலுவடைகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி எல்லாம் அப்படி நமக்கு பெருசா இருக்காது. நம்ம தரையை ஒட்டி புயல் வரும்போது நம்ம வந்து சீக்கிரமா வலுவடைஞ்சிடும். பட் இப்ப வந்து நமக்கு வரும் சில புயல்கள்லாம் கடைசி ஒரு 16க்கு அப்புறம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய புயல்கள் வந்து நிலப்பகுதி கிட்ட வந்து வலுவடையுது. ஒன் ரவுண்ட் ஆஃப் இன்டென்சிபிகேஷன் வந்து அது போகுது. அதுக்கான ரீசன் வந்து இந்த இதுதான். நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி இருக்கிற அந்த வார்ம் வாட்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு ரீசனா நம்ம சொல்லலாம். அதுக்கான ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது எதனால நடக்குது அப்படின்றத பத்தி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆய்வாளர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ்க்கான பாசிபிலிட்டி வந்து எல்லா சீசன்லயுமே நம்ம இனிமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா சார். இந்த டித்வா புயல் மற்றும் வர இருக்கும் டிசம்பர் மாதம் எந்த அளவுக்கு வந்து மழை பொழிவு இருக்கும் என்பது சம்பந்தமாக ரொம்ப தெளிவாவே எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்தை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.